உங்களை என் சேனலுக்கு வரவேற்கிறேன். These videos sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பறவை. அந்த பறவையை பார்த்தாவே ரொம்ப அழகாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த பறவை பேர் என்ன தெரியுமா? செம்பொத்து பறவை, செண்பக பறவை அப்படின்னு இதை கூப்பிடுறாங்க. இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கலாம், சில பேர் பார்த்துருப்பாங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகிலேயே நான் பார்த்தேன். அது பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. இதை சில நேரம் நம்ம குயில்னே நினைக்க தோணும். இது குயில் இனத்தை சேர்ந்த பறவை தான் இது. அப்புறம் இது இதை செங்காகம் அப்படின்னு வேற கூப்பிடுறாங்க. இது ஆசியா கண்டத்தில் பல இடங்களில் இது நல்லா நிறைய இடங்களில் இது இருக்குது. இதுக்கு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கிரேக்கர் கூகுள் சதன் குரோபீசன்ட் அப்படின்ட்டு இதுக்கு பேரழைச்சி கூப்பிடுறாங்க. இது குயில் இனத்தை சேர்ந்த பறவை தான். பார்க்குறதுக்கு குயில் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். ஆனால் இது குயில் மாதிரி காகத்தின் கூடில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்காது. இது தனியாகவே கூடு கட்டி முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இது மொத்தம் 45 சென்டிமீட்டர் உயரம் இருக்கும். அப்புறம் இந்த பறவை கூடு இதோட பறவையோட கூடு புதற்குள்ளே கூடு கட்டும். பந்து போல் அந்த கூண்டு இருக்கும். அடுத்து இந்த பறவையை பார்த்திங்கன்னா இது தலை கருப்பு நிறத்தில் தான் இருக்கும். காகத்தோட தலை மாதிரி இந்த அலகெல்லாம் அது கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் கண்கள் மட்டும் நல்ல சிகப்பு கலரில் இருக்கும், அழகாக இருக்கும். அப்புறம் அதோட இறக்கைகள் எல்லாம் செந்நிறத்தில் இருக்கும், அதாவது செங்கல் கலரில் இருக்கும். அதனால் அப்புறம் அதோட உடம்பு பகுதியெல்லாம் நாவல் பல நிறம் இருக்கு இல்லையா, அந்த கலரில் கலந்த கருமை நிறத்தில் அது இருக்கும். அப்புறம் இதனோட குஞ்சுகள் கருமை ரொம்ப கருப்பாக இருக்காது, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதுகளுக்கு உடம்புல சில கோடுகள் மாதிரி இருக்கும். அப்புறம் பெருசான பிறகு தான் கொஞ்சம் வேறு மாதிரி மாறிடும். அடுத்து பாருங்கள், இது பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் மாதம் வரையும் இது இனப்பெருக்கம், அதாவது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். இதோட முட்டைகள் 3லிருந்து 4 முட்டை இடும். ஏன்னா அப்புறம் இதோட அது வெள்ளை நிறத்தில் தான் முட்டை இருக்கும். அப்புறம் இது பறக்கும் தன்மை அதாவது நல்ல வேகமாக ஸ்பீடாக பறக்கும் தன்மை இது குறைந்தது தான். அப்புறம் இது பழங்கள், முட்டைகள், சிறு சிறு பூச்சிகள் மற்றும் தானியங்கள் எல்லாவற்றையுமே இது நல்லா முட்டை ஓடு இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடும். அப்புறம் இதுவும் குயில் மாதிரி நல்லா பாடும்.
அப்புறம் இது வந்து பாடும்போது தலையை குனிஞ்சிக்கிட்டே பாடும். அப்போ குக்கு குக்கு அப்படின்னு பாடும். அதுவும் ஒரு அழகாக இருக்கும். அப்புறம் வந்து அடர்ந்த புதர்களில் இது ஒளிஞ்சிக்கிட்டு தான் பாட்டு பாடும். இது இறை தேடும் போது நடந்து நடந்து தான் இறை தேடும். அந்நேரம் அது வந்து ஒரு ஆபத்துன்னா உயரமாக பறக்கிறதுக்கு நல்லா பறக்கும். மரங்களில் வந்து இது தத்தி தத்தி தான் நடந்து வரும். இதுக்கு ஆபத்துன்னு வந்தால் இது நல்லா தப்பிச்சுக்கிடும். அப்புறம் வந்து இது நம்ம பார்க்கும்போது இது வந்து குயில் காகம் அப்படிங்கிற மாதிரி தான் நினப்பு வரும். நானே முதன்முறை பார்த்த உடனே இதை வந்து குயில் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்து தமிழ் ஈழத்தில் தேசிய பறவையாக இந்த பறவையை அறிவிச்சிருக்காங்க. அந்த சிறப்பை இது பெற்றிருக்கு. சங்க இலக்கியத்திலையும் இதை செங்கோல் பறவைன்னு